Hi, hello, welcome to Study Booster. இன்னைக்கு கிளாஸில் எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல 5 to 7 சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த அமௌண்ட் that is left in the student's bank account if he has made the following transaction in a month. His initial balance is 690. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்து இனிஷியல் அமௌண்ட்டாக 698 ருபீஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. அதாவது வித்ட்ரா பண்ணுறதும் டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. அது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெபாசிட் ஆஃப் 485, அதாவது இனிஷியல் அமௌண்ட்டு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா 690 ருபீஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் டெபாசிட் ஆஃப் 485, டெபாசிட் மீன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பணம் போடுறது. ஸோ ப்ளஸில் தான் வரும். டெபாசிட்டை வந்து நம்ம ஆட் தான் பண்ணணும். ஸோ 690யோட 485 வந்து ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணுங்கள். 5 9 + 8 வந்து 17, பேலன்ஸ் ஒன்று இருக்கும். 6 + 4 10 11 வரும். ஸோ அவங்ககிட்ட இப்போ இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 480 டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து 1175 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித்ட்ராவல் ஆஃப் 500. வித்ட்ராவல் மீன்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம தேவைக்கு பணம் எடுக்கிறது. எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 500 ருபீஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இனிஷியல் அமௌண்ட்டுக்கு அப்புறம் நம்ம 485 ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்தது அப்படின்னா 1175 வந்திருக்கு. ஸோ வித்ட்ராவல் மீன்ஸ் வந்து நெகட்டிவ், அதாவது பணம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து அது வந்து கம்மியாக தான் செய்யும். ஸோ அதில் வந்து 400 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய இனிஷியல் அமௌண்ட் வந்து 675 வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வித்ட்ராவல் பண்ணதுக்கப்புறம். திரும்ப தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகெயினும் வித்ட்ராவல் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 350 கொடுத்துருக்காங்க. ஸோ 675லேருந்து 350 வந்து லெஸ் பண்ணிடுங்க. 5 2 3 325 வந்து வரும். திரும்ப ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெபாசிட் ஆஃப் 89 கொடுத்துருக்காங்க. அதாவது 325ஓட 89 வந்து டெபாசிட்னா ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 14 8 + 8 11 414 வந்து வரும். திரும்ப ஃபிஃப்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ அகெயின் another 300 வாஸ் withdrawal, வாட் வுட் பி பேலன்ஸ் பி. அதாவது திருப்பியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 300 ருபீஸ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து அந்த இதுலேருந்து அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ எவ்வளோ வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 414ஓட 300 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்ட்ராவல் கொடுத்துருக்கனால நான் மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு வந்து 114 கிடைக்கிது. ஸோ அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற நெட் அமௌண்ட் வந்து 114, அதாவது 114ங்கிற அமௌண்ட் வந்து அவங்க கையில் இருக்கும். இந்த சம்மில் வந்து வித்ட்ரா அப்படின்னு சொன்னால் அது வந்து நெகட்டிவ், ஸோ மைனஸ் பண்ணணும். டெபாசிட் அப்படின்னு சொன்னால் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பணம் போடுறோம், ஸோ வந்து ஆட் ஆகும், ஸோ ப்ளஸ் பண்ணணும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த சம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூவாக நீங்கள் வீடியோவை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடுற சம்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த சம்மில் போகலாம். சிக்ஸ்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட் to me, தென் மல்டிப்ளை பை 5 அண்ட் சப்ராக்ட் வந்து 10 அண்ட் டிவைட் now by 4 அண்ட் ஐ வில் கிவ் யூ 15 ஹூ among. அதாவது இது ஒரு நம்பர்ஸை வந்து கேட்டிருக்காங்க, என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடு to me அப்படின்னா இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு என்னன்றது தெரியாது, மீன்றது என்னன்றது தெரியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மீயை வந்து லெட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸோட 2 வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் தென் மல்டிப்ளை 5ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. திரும்ப 10ஆல் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. திரும்ப அகெயின் வந்து 4ஆல் டிவைட் பண்ண சொன்னால் ஒரு வேல்யூ கிடைக்குது. என்ன அப்படின்னா 15 கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்றது அவங்களோட கொஷின்ஸு. வாங்க ஆன்சருக்குள்ளே போகலாம். லெட் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மீன்றதை இந்த எக்ஸோட வந்து 2 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2. இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்ஸில் எக்ஸ் ப்ளஸ் 2 5ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இதை அந்த 5 உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் 2, இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை 5. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5x, 5 இன்ட்டு எக்ஸ் வந்து 5x கிடைக்கும். 5 இன்ட்டு 5 மல்டிப்ளை 2 வந்து 10 கிடைக்கும். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5x ப்ளஸ் 10 டிவைட் 4. இந்த இடத்துல வந்து டிவைட் பை 4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி டிவைட் பண்ணான்னா ஒரு ஆன்சர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸோட வந்து வேல்யூ கிடச்சிருக்கும். நம்மளுக்கு தேவையான நம்பர் அது என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ 5x ப்ளஸ் 10 5x ப்ளஸ் 10ன்னு கிடச்சிது. திரும்ப இதுக்கு இடையில வந்து ஒரு 10ஆல் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ -10ன்றது இந்த இடத்துல எழுதணும். சப்ராக்ட் 10. ஓகே, அப்போ 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப இந்த ப்ளஸ் 10ம் -10ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 5x ஈக்குவல் டு 5x டிவைட் பை 4 ஈக்குவல் டு 15 கிடச்சிருக்கும். ஸோ 5x ஈக்குவல் டு இந்த 4 இங்கிட்டு டிவைடில் இருக்கிறப்ப ஈக்குவல் டு இந்த சைடு வரப்போ மல்டிப்ளேயில் வந்துடும். ஸோ இப்போ x ஈக்குவல் டு 5x ஈக்குவல் டு 15 4s வந்து 60 கிடைக்கும். 5x ஈக்குவல் டு 16. இப்போ x வேணும் அப்படின்னா இந்த 60-ஐ 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். 12 டைம்ஸ் வந்து வரும். ஸோ x ஈக்குவல் டு 12. அப்போ அந்த நம்பர் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா therefore the number is 12. இந்த நம்பர் என்ன அப்படின்னா 12. ஓகே, இந்த இடத்துல நம்ம -10 சப்ராக்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அதில் இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அகெயின் வந்து ஒரு 10ஆல் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப இந்த ப்ளஸ் 10ம் -10 வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் ஒரு 5x மட்டும்தான் இருக்கும். அதை 4ஆல் டிவைட் பண்ணால் அவங்க வந்து கிடச்சிருக்கிறது 15 கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். 5x ஈக்குவல் டு 4 வந்து இங்கிட்டு போகிறப்ப மல்டிப்ளை போகும். ஸோ 15 4s 60 வந்துடும். ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா 16 டிவைடட் பை 5 = 12 டைம்ஸ். அப்போ அந்த நம்பர் என்னது அப்படின்னா 12. நெக்ஸ்ட் வந்து 7th சம். காமாட்சி a fruit vendor sells 30 apples and 50 pomegranate. If she make a profit of 8 per apple and loss 5 of வந்து pomegranate, what will be her overall profit or loss? அதாவது ஆப்பிளும் வந்து 30 ஆப்பிள்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 50 pomegranate வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 30 ஆப்பிளில் ஒரு ஆப்பிள் வந்து பெர் ஆப்பிள், ஸோ ஒரு ஆப்பிள்லேருந்து 8 ரூபாய் லாபத்துக்கு வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. pomegranate வந்து 5 rupees வந்து லாஸுக்கு, அதாவது கம்மியாக வந்து சேல், அவங்க காஸ்ட் ப்ரைஸை விட அவங்க வந்து கம்மியாக சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குமா, அதாவது லாபம் கிடச்சிருக்குமா இல்லாட்டி நஷ்டம் கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க இது ஆன்சருக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அவங்க ஒரு ஆப்பிளில் வந்து 8 rupees வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு 8 rupees. இப்போ நம்மகிட்ட வந்து அவங்க சேல் பண்ணியிருக்கு 30 ஆப்பிள்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ 30 ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு 30 மல்டிப்ளை 8 ஈக்குவல் டு 240 வரும். அப்போ வந்து ஆப்பிளில் வந்து 240 rupeesக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்
ஆப்பிள்ஸ் ஈக்குவல் 240 ருபீஸ். ஆப்பிள் வந்து 240 ருபீஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ரொமோகிரானேட்டை வந்து லாஸில் சேவ் பண்ணியிருக்காங்க. 8 per ஆப்பிள் அண்ட் 5 லாஸ் ஆஃப் கிரானைட் ஈக்குவல் டு 5 ருபீஸு. இப்போ மொத்தம் சேல் பண்ண ப்ரொமோகிரானேட் வந்து 50. ஸோ இப்போ லாஸ் ஆஃப் 50 net equal to 50 multiply 5 equal to 250க்கு சேல் பண்ணியிருக்காரு. இது ஆப்பிளில் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ லாஸ் ப்ரொமோகிரானேட் வந்து 250 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் வந்து 240 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்துலேயும் வந்து பிக் நம்பர் வந்து 250, ஆனால் ப்ரொமோகிரானேட் வந்து லாஸில் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது 250ன்றது லாஸில் கிடச்சிருக்குது, 240ன்றது ப்ராஃபிட்டில் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது, லாஸ் அமௌண்ட் வந்து பிக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து லாஸ் தான் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்காது. லாஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கப்ப 250லேருந்து 240 வந்து மைனஸ் பண்ணிடுங்க, ஈக்குவல் டு 10 கிடைக்கும். ஸோ லாஸ் வந்து 10 ரூபா லாஸ்க்கு வந்து அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது, லாஸ் தான் கிடைக்கும். லாஸ் வந்து 10 ருபீஸ். ஏன்னா ப்ரொமோகிரானேட்ன்றது 250 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொமோகிரானேட் வந்து 5 ரூபா லாஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்குது 50 ப்ரொமோகிரானேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 250 வரும். அதே மாதிரி ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் 8 ரூபா ப்ராஃபிட்டுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 ஆப்பிள் வந்து 240 வரும். ரெண்டுத்துலேயும் வந்து பிக் அமௌண்ட்டாக இருக்கிறது லாஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 250லேருந்து 240 லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10ன்றது வரும். ஸோ லாஸ் வந்து 10 ருபீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த சம்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.